Hello friends, this is Devika Varun. Welcome back to my channel Shades of Creativity. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ப்ராடக்ட்க்கு இந்த கலர் yarn சூஸ் பண்ணிருக்கேன். இது வந்து 4 ply acrylic yarn தான். Hook size வந்து 3 mm ஃபாலோ பண்ண போறேன். Then scissor, yarn needle, ஒரே ஒரு பட்டன் வேணும். எந்த ஷேப்ல உங்ககிட்ட இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. சோ இது வந்து 4 ply, அதனால நான் டபுள் ஸ்டான்ஸா வச்சு ஸ்டிட்ச் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் திக்கா வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி டபுள் ஸ்டான்ஸ் யூஸ் பண்ண போறேன். ஸ்லிப் நாட் போட்டுட்டு செயின்ஸ் போட்டுக்கோங்க. செயின்ஸோட கவுண்ட் வந்து நீங்கள் நம்ம வந்து பர்ஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ பர்ஸ்க்கு வந்து எவ்வளோ பெருசு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். ஈவன் நம்பராக இருக்கணும். செயின்ஸோட கவுண்ட் வந்து ஈவன் நம்பராக இருக்கணும். ஸோ நான் டோட்டலாக 18 செயின் போட்டுக்கிறேன். நான் ஒரு சின்ன பர்ஸ் தான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். இது வந்து ரொம்ப 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 பிகினர் ஃப்ரெண்ட்லி. இப்போ தான் நீங்கள் க்ரோஷே ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, வெறும் சிங்கிள் க்ரோஷேவும் செயின்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு போட தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டுட்டோரியல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு, பிகினராக இருக்கிறவங்களுக்கு. ஸோ 18 செயின்ஸ் போட்டதுக்கப்புறம் ஹூக்லேருந்து செகண்ட் செயினில் ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் இருக்க ஒவ்வொரு செயின்லையும் ஒரு சிங்கிள் க்ரோஷேவாக போட்டுக்கிட்டே வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொரு செயின்லையும் ஒரு சிங்கிள் க்ரோஷேவாக போட்டு வாங்க. ஸோ இது வந்து இப்போ நான் சொல்லியிருக்க கவுண்ட்டில் தான் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. நான் வந்து ஒரு சின்ன பர்ஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் 18 செயின் போட்டிருக்கேன். இதுவே வந்து நீங்கள் இன்னும் பெருசாகவும் பண்ணிக்கலாம், இல்லை இன்னும் சின்னதாகவும் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி எந்த சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு செயின்ஸ் போட்டுக்கோங்க. செயின்ஸோட கவுண்ட் வந்து ஈவன் நம்பராக இருக்கணும், அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ ஒவ்வொரு செயின்லையும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷேவாக போட்டுக்கிட்டே வாங்க. எல்லா செயின்லையும் நம்ம சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. இப்போ லாஸ்ட்டாக ஒரே ஒரு செயின் பேலன்ஸ் இருக்குது. இந்த லாஸ்ட் செயினில் நம்ம 3 சிங்கிள் க்ரோஷே பண்ணணும். ஒரே செயின்லேயே 3 சிங்கிள் க்ரோஷே. அடுத்து இப்போ செயின்ஸோட இந்த சைடு ஆப்போசிட் சைடில் பண்ணணும். ஸோ லாஸ்ட் செயினில் நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டோம். அதை விட்டுட்டு அதுக்கு அடுத்த செயின்லேருந்து ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் ஒரு சிங்கிள் க்ரோஷேவாக போட்டுகிட்டே வாங்க. ஸோ இதே போல் இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. ஃபுல்லாக இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. இப்போ இந்த லாஸ்ட் செயின் ஒன்று பேலன்ஸ் இருக்குது. அதில் நம்ம 2 சிங்கிள் க்ரோஷே பண்ணணும். ஒன்று, அதுலேயே இன்னொன்று சிங்கிள் க்ரோஷே. இப்போ எதுக்காக இங்கே 2 சிங்கிள் க்ரோஷே போட்டிருக்கோம் அப்படின்னா, இந்த கார்னரில் நம்ம 3 சிங்கிள் க்ரோஷே போட்டோம் இல்லையா. ஸோ இங்கே வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டோம், முடிக்கும் பொழுது 2 சிங்கிள் க்ரோஷே இப்போ இங்கே பண்ணுறோம். அப்போ டோட்டலாக நமக்கு 1 2 3, இந்த பக்கம் ஆல்ரெடி நம்ம 3 சிங்கிள் க்ரோஷே பண்ணியிருக்கோம். ஸோ 2 கார்னரும் நமக்கு ஈவனாக வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் லாஸ்ட் ஸ்டிச்சில் 2 சிங்கிள் க்ரோஷே போட்டோம். இப்போ மார்க்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளே போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு 2 செயின் 1 2. அடுத்து இப்போ செயின் போட்டோம்னா அந்த ஸ்டிச் இல்லாமல் அதுக்கு அடுத்த ஸ்டிச்சை விட்டுட்டு அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் போய் சிங்கிள் க்ரோஷே பண்ணணும். அதாவது 3வது ஸ்டிச்சில் ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் என்ன பண்ணினோன்னா ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு 2 செயின் போட்டுட்டோம். இப்போ அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அந்த செயின் டூ ஸ்பேஸை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து இருக்க ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்ததில் சிங்கிள் க்ரோஷே போட்டோம். அடுத்து 2 செயின் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் போயிட்டு சிங்கிள் க்ரோஷே. ஒரு ஸ்டிச்சை விட்டுட்டு அடுத்த ஸ்டிச்சில் போய் சிங்கிள் க்ரோஷே. அடுத்து 2 செயின். அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டிச்சை விட்டுட்டு அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் போய் சிங்கிள் க்ரோஷே.
அடுத்து 2 செயின், நெக்ஸ்ட் ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிடுங்க. அடுத்த ஸ்டிச்சில் போயிட்டு சிங்கிள் crochet. ஸோ இதே போல் ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணணும், 2 செயின் போட்டுட்டு அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் போய் சிங்கிள் crochet போடணும். இதுதான் வந்து பேட்டர்ன். இதே நம்ம ஃபுல்லாக ரிப்பீட் பண்ணிட்டு வரணும். இப்போ இதே போல் ஃபுல்லாக கண்டினியூ பண்ணிட்டு வாங்க. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம லாஸ்ட்டாக சிங்கிள் crochet போட்டு 2 செயின் போட்டிருக்கோம். அடுத்து ஒரே ஒரு ஸ்டிச் இருக்குது. அது இல்லாமல் இந்த செயின் டு ஸ்பேஸும் இருக்குது. இப்போ அந்த பக்கத்தில் இருக்க ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு செயின் டு ஸ்பேஸில் போயிட்டு சிங்கிள் crochet பண்ணுங்கள். ஸ்லிப் ஸ்டிச் கிடையாது, சிங்கிள் crochet. ஃபஸ்ட்டு செயின் டு ஸ்பேஸில் சிங்கிள் crochet போட்டுக்கோங்க. அடுத்து 2 செயின், அடுத்து நெக்ஸ்ட் செயின் டு ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, சிங்கிள் crochet விட்டுடணும். செயின் டு ஸ்பேஸில் போயிட்டு சிங்கிள் crochet, அடுத்து செயின் டு, நெக்ஸ்ட்டு செயின் டு ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் crochet. ஸோ இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் எங்கே வந்து நம்ம செயின் டு ஃபஸ்ட்டு போட்டோமோ அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. செகண்ட் ரவுண்டு, தேர்ட் ரவுண்டில் வந்து எங்கே நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு போட்டோமோ, அதாவது ஃபஸ்ட்டு செயின் டு போட்டோமோ அந்த ஸ்பேஸை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரவுண்டில் நம்ம ஒவ்வொரு செயின் டு ஸ்பேஸ்லேயும் தான் போய் சிங்கிள் crochet பண்ணுவோம். நடுவில் இருக்க சிங்கிள் crochet வந்து ஸ்கிப் பண்ணிவிடுவோம். செயின் டு போட்டுக்கோங்க, நெக்ஸ்ட்டு செயின் டு கேப்பில் போயிட்டு ஒரு சிங்கிள் crochet. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான பேட்டர்ன் இது. ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை கண்டிப்பாக மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். வெறும் செயின் அண்ட் சிங்கிள் crochet ஸ்டிச் தெரிஞ்சிருந்தாவே போதும், இந்த பவுச் வந்து சூப்பராக பண்ணிடலாம். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து நீங்கள் த்ரூஅவுட் எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு கண்டினியூ பண்ணணும். ஸோ இது வந்து ஹேண்ட்பேக் பண்ணலாம், இல்லைனா இந்த மாதிரி பவுச்சு, ஃபோன் பவுச்சுக்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே பேட்டர்னை நீங்கள் எந்த பவுச் ஹேண்ட்பேக் வேணாலும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதே போல் இப்போ ஃபுல்லாக கண்டினியூ பண்ணிவிட்டு வாங்க. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ லாஸ்ட்டாக நான் வந்து சிங்கிள் crochetல போட்டிருக்கேன். அடுத்து 2 செயின் போட்டுட்டு ஸ்டிச் மார்க்கரை ரிமூவ் பண்ணி அந்த செயின் டு ஸ்பேஸில் போயிட்டு சிங்கிள் crochet. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்னில் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட மாட்டோம். அதாவது ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் crochet ரோ போட்டோம்ல, அதில் மட்டும்தான் ஸ்லிப் ஸ்டிச் போடுவோம். அடுத்து இந்த பேட்டர்னுக்கு வந்து நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போடாமல் அப்படியே செயின் டு போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். செயின் டு சிங்கிள் crochet. ஸோ இதே போல் உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ, பவுச்சோட லென்த் எவ்வளோ வேணுமோ அது வரைக்கும் நீங்கள் கண்டினியூ பண்ணிகிட்டே வாங்க. நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஸோ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு. நான் வந்து ஒரு காயின் பவுச் சைஸ்க்கு தான் பண்ணியிருக்கேன். இது வந்து கார்டு ஹோல்டர் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். காயின் பவுச் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், ஒரு கார்டு ஹோல்டர் சைஸ்க்கு இருக்குது இது. ஸோ அடுத்து ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் போய் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுருங்க. முடிக்கும் பொழுது செயின் டூ போட்டிருந்தேன், அதில் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் போய்ட்டு ஸ்லிப் ஸ்டிச்சும் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த பவுச்சை வந்து நம்ம ராங் சைடு இருக்கு இல்லையா, அதையும் வந்து ஃப்ரண்ட்டாகவும் மாற்றிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பிட்டோன்னா இந்த மாதிரி லைன் லைனாக இருக்கும் க்ராஸில். ஸோ இந்த பேட்டர்னுமே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் ஃப்ரண்ட் சைடு இப்போ நம்ம பண்ணினோம்ல, அதையும் நீங்கள் ஃப்ரண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இந்த ராங் சைடையுமே நீங்கள் ஃப்ரண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இப்போ அப்படியே தான் ஸ்டிச் பண்ணுறேன்.
லாஸ்ட்டாக நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டோம் இல்லையா, அதை வந்து நான் திருப்பிட்டு இப்போ அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஒவ்வொரு செயின் டு ஸ்பேஸ்லேயும் 3 சிங்கிள் க்ரோஷேவாக போட்டு வாங்க. ஃபஸ்ட்டு செயின் டு ஸ்பேஸில் போட்டாச்சு. இப்போ அடுத்த செயின் டு கேப் தெரியுது இல்லையா, அதில் 3 சிங்கிள் க்ரோஷே. அதுக்கு அடுத்த செயின் டு ஸ்பேஸ்லேயும் 3 சிங்கிள் க்ரோஷே. நான் வந்து பவுச்சை திருப்பிட்டு அதாவது ராங் சைடாக இருந்துச்சுல்ல, அதை வந்து நான் திருப்பிட்டு தான் ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு எந்த பக்கம் வேணுமோ அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த பவுச்சுக்கு நம்ம ஒரு பட்டன் ஸ்டிச் பண்ணணும், அதுக்கு லூப் ரெடி பண்ணணும். அதனால் சென்டராக பார்த்துக்கோங்க. பட்டன் நீங்கள் எங்கே ஸ்டிச் பண்ண போகிறீங்களோ அதுக்கு சென்டராக பார்த்து இப்போ லூப் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்த கேப்பில் ஒரே ஒரு சிங்கிள் க்ரோஷே மட்டும் போட்டுக்கிறேன். போட்டுட்டு லூப்புக்காக 15 செயின் போட்டுக்க போகிறேன். நான் எடுத்துருக்க பட்டன் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் பட்டன், அதனால் நான் 15 செயின் போட்டுக்கிறேன். நீங்கள் இதுவே சின்ன சைஸாக எடுக்கிறதா இருந்தால் பார்த்து 10 இல்லைனா 5 கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ 15 செயின் போட்டதுக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே போட்டிருந்தோம் இல்லையா, அதில் இந்த மாதிரி 2 லூப்பில் இப்படி இன்சர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அடுத்து ஆல்ரெடி நம்ம இந்த செயின் டு ஸ்பேஸில் ஒரே ஒரு சிங்கிள் க்ரோஷே தான் போட்டோம். பேலன்ஸ் இருக்க 2 சிங்கிள் க்ரோஷே இப்போ போட்டுடலாம். இப்போ லூப் பார்த்திங்கன்னா பர்ஸோட சென்டராக வந்துருச்சு. அடுத்து நெக்ஸ்ட் இருக்க ஒவ்வொரு செயின் டு ஸ்பேஸ்லையும் 3 சிங்கிள் க்ரோஷேவை போட்டுக்கிட்டே வாங்க. இதே போல் ஃபுல்லாக போட்டு வாங்க. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷேல போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். போட்டுட்டு த்ரெட்டை கட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ லூப்புக்கு சென்டராக பார்த்து ஒரு பட்டன் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி லூப்புக்கு சென்டராக வச்சுக்கோங்க. வச்சுட்டு யார்ன் நீடில் ஊசியில் வந்து சேம் கலர் த்ரெட்டு எடுத்துக்கலாம், இல்லை கான்ட்ராஸ்ட் கலரில் கூட நீங்கள் த்ரெட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பட்டன் ஸ்டிச் பண்ணியாச்சு. ரொம்பவே அழகாக இருக்குது. ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப குயிக்காக, ஈஸியாக பிகினர் கூட ஸ்டிச் பண்ணிட முடியும். கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்லியிருக்க இதே கவுண்ட்டில் நீங்கள் பண்ணுறீங்க, இதே சைஸ் ஹூக், அதுக்கப்புறம் இதே சைஸ் யார்ன் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கார்டு ஹோல்டர் மாதிரி கிடைக்கும். அதாவது கார்டு ஹோல்டரோட சைஸ் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.